இரண்டு விஷயமாக, ஒன்று தலைமைச் செயலாளரையும் தேர்தல் ஆணையரையும் இந்திய தேர்தல் ஆணையரையும் சந்தித்தோம். முதல் விஷயம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் மாதம் 100 ரூபாய் சம்பளம் வாங்குகிற தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 5000 நபர்கள் வேலை செய்கிறாங்க. அந்த 100 ரூபாய் சம்பளமும் வருடத்திற்கு ஒரு முறை சேர்த்து 1000 ரூபாயா பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. ஒரு 1000 ரூபாய் வந்து அவங்களுக்கு போனஸும் போடுவாங்க. இதற்கிடையில் 2010 மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலக விழாவின் தொடக்கத்தில் இந்த மாதிரி தொடக்கப்பள்ளிகளில் துப்புரவு பணியாளராக வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு கன்சால்டேட் சேலரியில் சம்பளத்தை கொடுக்கணும்னு ஒரு அரசாணை நிலை எண் 385 போட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம், நமக்குலாம் அப்பான்றாரு தலைவர். அவங்க அப்பா போட்ட ஆணையை இன்னைக்கு நிறைவேற்ற சொல்லி நாம இங்க வந்திருக்கிறோம். இரண்டாவது விஷயம், இவர் வந்து மதன்குமார், நம்ம பர்கூர் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ மதியழகன் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரமாண பத்திரத்தில் சில சொத்துக்களை மறைக்கிறார். அந்த தன்னுடைய மகள் பேரில் இருக்கிற, திருமணமாகாத மகள் பேரில் இருக்கிற சில சொத்துக்களை, கோடிக்கணக்கான சொத்துக்களை மறைக்கிறார். அதை சமூக சேவர் என்ற அடிப்படையில், அந்த ஊர்கார் என்ற அடிப்படையில் இவர் அதை வந்து கொண்டாந்து வெளியே சொல்றாரு. உடனே இவர் மீது பொய்யா புகார் கொடுத்து காவல்துறையில் வழக்கு போட்டு சிறைப்படுத்தி இவருடைய செல்போன், இவருடைய ப்ராப்பர் அந்த விஷயங்களை எல்லாம் புடுங்கி கொண்டு இன்னமும் அதை வந்து போலீஸ் கொடுப்பதற்கு இவர் தடையாக இருக்கிறார். தொடர்ந்து இவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. ஒரு ஜனநாயக ரீதியில் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் ஒரு எம்எல்ஏ ஒரு சொத்து பட்டியலை தராரு. இந்த சொத்துக்கள் எல்லாம் விடுபட்டு இருக்குன்னா அவர் வந்து சட்டப்படியா இவர் மீது என் மீது அவதூறு பரப்புறார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் குற்றம் செய்தவர் இவரை கொலை செய்யும் நோக்கோடு இவரை துரத்தி கொண்டு வராரு. இவர் வந்து உயிருக்கு பயந்து இப்ப சென்னைக்கு ஓடி வந்து இங்க வந்து தலைமைச் செயலகத்திலே முதலமைச்சர் தனிப்பிரிவிடம் புகார் கொடுத்திருக்கார். ஏன்னா தேர்தல் பிரமாண பத்திரத்தில் இந்த மாதிரி சொத்துக்களை மறைத்திருந்தால் தேர்தல் ஆணையம் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்குது. எனவே அந்த எம்எல்ஏவின் பதவியை நீக்க வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும். சொத்து பத்திரம் இருக்கு. நாங்க குறிப்பிடுற அந்த சொத்தை அந்த எம்எல்ஏ மேல ஒரு புகார் தராரு. என்ன சொல்றாரு, இந்த சொத்தெல்லாம் என் மகள் பேர்ல வாங்கினது அப்படின்னு அவரே வந்து அதுல வந்து ஒத்துக்கிறாரு. அப்ப ஒத்துக்கினா அதை வந்து தேர்தல் பிரமாண பத்திரத்துல காட்டி இருக்கணும்ல. ஏன்னா எஃப்ஐஆர்லயும் குறிப்பிடுறாங்க, நீ இன்னென்ன சர்வே நம்பர்ல இருக்கிற சொத்துக்கள் மீது இவர் மீது வந்து அலிகேஷன் பண்ற, இவரை வந்து நீ வந்து அவரோட பேருக்கு களங்கம் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரே 20 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு எம்எல்ஏ. நம்ம என்ன சொல்றோம், நீங்க தேர்தல் பத்திரத்துல என்னென்ன சொத்து இருக்கு, நீ ஒத்துக்கின சொத்து அதுல இருக்கா, இருந்ததுன்னா இது மேல சட்டப்படியான நடவடிக்கை. இதுதான் வந்து அவரு தேர்தல் பிரமாண பத்திரம் இதுதான். இந்த பத்திரத்துல நான் சொல்லக்கூடிய எந்த சொத்துக்களும் அவங்க மகள் சிவானி பேர்ல வாங்கின சொத்து எதுவுமே இந்த தேர்தல் அறிக்கையில தேர்தல் கணக்குல கணக்கு காட்டல. அவரு இதை கேட்கறதுக்கு தான் இதுக்கு முன்னாடி இதை கேட்டுதான் பண்றோம். இதை கேட்டதான் அவரு போலீஸை வச்சு மேட்டுறது, போலீஸை வச்சு எஃப்ஐஆர் போடுறது, இது பண்ணி ஆளுங்கட்சின்றதுனால அவர் போலீஸ் வச்சு மேட்டுறது, இந்த மாதிரி செயல் எல்லாம் ஈடுபடுறாரு. இவர் உயிருக்கு பயந்துதான் இப்ப சென்னையே ஓடியாந்துக்கிறாரு. அரசு எப்படியாவது காப்பாற்றணும். எம்எல்ஏ ஆவறதுக்கு முன்னாடி வாங்கின சொத்து இது வந்து 2017 அதுவும் இல்லாம இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சொத்துக்கள் எல்லாமே கனிம வளங்கள் மிக்க அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட வேண்டிய அரசுக்கு சொந்தமான மலை குன்று பாறைகள். இந்த சொத்து தான் அவர் முறைகேடா வந்து பத்திரப்பதிவு பண்ணிருக்காரு. இதான் நாங்க கேட்கிறோம். இதை கேட்கறதுக்கு தான் எங்க மேல முறையா கலெக்டரேட் பெட்டிஷன் கொடுத்தா விஷயத்த கேட்கிறோம். இதை கேட்கறது எங்க மேல வந்து பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து வழக்கு பதிவு பண்றாங்க. அதாவது நம்ம ஊர் பக்கம் இந்த கல்லாங்குத்துன்னு மலை கீழே சின்ன சின்ன பாறைங்களா இருக்கும் தெரியுங்களா, அதுக்கு பேர் கல்லாங்குத்து இந்த பக்கம் சொல்லுவோம்ல. அதை வந்து தனிநபர் மேல பதிவே பண்ணக்கூடாது. ஏற்கனவே ஒரு வேற ஒருத்தவங்க மேல அது வந்து பதிவா இருந்த மாதிரியும் அந்த சொத்து பரம்பரையா வந்த மாதிரியும் அதை இவர் வாங்கின மாதிரியும் சொல்றாங்க. சரி, அது கூட விடுங்க. தேர்தல் பத்திரத்துல இதை காட்டலையா? அதுதான் உண்மையை சொல்லணுமா இல்லையா? அதால நீங்க தப்ப நீங்க செஞ்சுட்டு இவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர்ன்றதால இவரை வந்து நீங்க என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்றது வந்து இந்திய அரசியல் சட்டத்தையும் மீறுறீங்க, குற்றவியல் நடவடிக்கை முறையும் மீறுறீங்கன்னா அப்புறம் நாங்க ஆளுங்கட்சி எம்எல்ஏனா என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்னா அப்ப சாதாரண சிட்டிசன் எப்படித்தான் வாழ்றது?
இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்ற ஒரு கேள்வி சாதாரணமா எதைத்தானே செய்யும். அவங்க இதை நான் முறைப்படி நாங்க விசாரணைக்கு கூப்பிடுறோம், அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, அவர் ஒப்புதல் ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்தாங்க. சரி, இது மீது நடவடிக்கை எடுக்கிறோம், நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்கூர் தொகுதி எம்எல்ஏ டி மதியழகன் தான் திமுகவை சேர்ந்தவர் தான். ஆளுங்கட்சி எம்எல்ஏன்றதால போலீஸ் அப்புறம் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, ஆளுங்கட்சி என்ன சொல்றதோ அதை செஞ்சு தானே ஆகணும். அவர் மாவட்ட செயலாளர் வேற, கிழக்கு மாவட்ட செயலாளர், கிருஷ்ணகிரி மாவட்ட கிழக்கு திமுக மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான டி மதியழகன் என்பவர் தான். அவரோட பொண்ணு பேர் சிவானி. சிவானி பெயர்ல அரசாங்க கனிம வளங்கள் நிறைந்த மலை குன்று பாறை பகுதிகளில் வாங்கி முறைகேட பத்திரப்பதிவு பண்ணி அந்த சொத்துக்களை 2021 சட்டமன்ற தேர்தலின் பிரமாண பத்திரத்துல சொத்துக்களின் பட்டியல் கணக்கு பட்டியல்ல மறைச்சிருக்கிறாரு. இதான் நாங்க இவர் மேல இந்த சொத்துக்கு பட்டியலை மறைச்சதுனால இவர் மேல அந்த சொத்தை வந்து கவர்மெண்ட் ரெக்கவரி பண்ணணும். அதே போல அவருடைய எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ மதியழகன் எம்எல்ஏ பதவியை வந்து தகுதி நீக்கம் செய்யணும்ன்ற கோரிக்கையை தான் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் இந்திய தேர்தல் ஆணையரை சந்திச்சு நாங்க கோரிக்கையை வச்சு மனு கொடுத்துருக்கோம். அவர் சொல்லுவாரு இது வந்து அரசாங்க சொத்து இல்ல, இதை நான் இன்னொருத்தங்கிட்ட வாங்கினது கூட சொல்லுவாரு. எதா இருந்தாலும் வாங்கிய சொத்தை அபிடவிட்ல ஃபைல் பண்ணமா வேணாமா, சட்டம் அதை சொல்லுதா சொல்லலையா?